ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து 2 டயர் 3 டயர் அந்த மாதிரி கேக் வரும்போது நம்ம யோசிக்காமல் எடுத்துருவோம். ஆனால் அது பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி யோசித்து நான் பேக் பண்ண கேக்கு தான் இது. 1 கேஜியில் 2 டயர் வெண்ணிலா கேக்கு. இது வந்து கீழே வந்து 3/4 கிலோ கிட்ட வச்சுருந்தேன். மேலே வந்து 250 கிராம்ஸ் இருந்துச்சு. 1 கேஜி கேக்கு. இதுக்கு வந்து நம்மளுக்கு பாக்ஸ் வந்து கிடைக்காதுன்னு இல்லைங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து சென்னை அந்த மாதிரி இடங்கள்ல கிடைக்கும். அது மாதிரி அமேசானில் இருந்துச்சு. ஆனால் அமேசானில் வாங்கினோன்னா அது ஒன்று பார்த்திங்கன்னா 200 சம்திங் இருந்துச்சு கேக் பாக்ஸு. அவ்வளோ இதுக்கு நம்ம போட்டு சிரமம் பண்ணணுன்ட்டு எப்பயும் போல் பேக் பண்ணுற மாதிரி 1 கேஜி பாக்ஸில் அந்த கேக்கை வந்து வச்சுட்டேன். அதே மாதிரி இன்னொரு கேக் பாக்ஸை எடுத்து அதோட ஆப்போசிட் சைடில் நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நார்மலாக நம்ம வந்து எப்படி பேக் பண்ணுவோமோ அதே மாதிரி 2வது பாக்ஸையுமே நம்ம பேக் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே வந்து இந்த மாதிரி வீடு மாதிரி வரும். அங்கே வந்து நம்ம செல்லோ டைப் போட்டு ஒட்டிக்கணும். இங்கிட்ட சைடில் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம பேப்பர் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்படியும் ஈஸியாக நம்ம டால் கேக் வந்து பேக் பண்ணலாம். இனிமேல் டால் கேக் வாங்குறத பற்றி கவலை வேண்டாம். பை பை.